Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம விம்ல புதுசா இன்ட்ரோ듀ce பண்ணியிருக்கிறோம் இந்த விம் சுத்தம் ஜெல்லோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இப்போ நான் கையில வச்சிருக்கிற இந்த பாட்டில் வந்துட்டு 250 ml பாட்டில். இதோட பிரைஸ் வந்துட்டு 180 ரூபாய். இதே வந்துட்டு 100 ml க்கும் கிடைக்குது. அதோட பிரைஸ் வந்துட்டு 60 ரூபாய். இந்த சுத்தம் ஜெல்ல வந்துட்டு வெள்ளி, பித்தளை, காப்பர் மூணு பாத்திரத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிருக்காங்க. இது வந்துட்டு ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க. நான் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்குனேன். அப்படியே இத ஒரு ரிவ்யூவா போட்டுருக்கேன். இத வந்து இப்போ ஒரு பவுல்ல கொஞ்சமா ஊத்திக்கலாம். இது பார்க்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தாங்க இருக்கு. ஆனா கொஞ்சம் திக்கா ஜெல் கன்சிஸ்டன்சில இருக்கு. இது வந்து எப்படி யூஸ் பண்ணனும்னா அவங்க பின்னாடியே போட்டுருக்காங்க. இது அப்படியே லைட்டா தொட்டு அப்படியே ஒரு ஸ்க்ரப் வச்சு லேசா தேய்ச்சாலே போதும் அப்படினு சொல்லிருக்காங்க. இதோட வேற எதுவும் தண்ணியோ எதுவுமே mix பண்ண தேவையில்லை. நான் இத லேசா எடுத்து இதல அப்படியே அப்ளை பண்ணி தேய்க்கிறேன். உங்களுக்கு பாக்கும்போதே தெரியும். இங்க பாருங்க முதல்ல இருந்த கலருக்கும் இப்போ இதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரியுது. அடுத்ததா இது வந்து காப்பருங்க. இது வந்துட்டு நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம வச்சிருந்தது. சரி இதுல வந்து தேய்ச்சி பாப்போம். இது எப்படி கலர் மாறி வருதுன்னு பார்க்கலாம்னு இத எடுத்து தேய்ச்சி பார்க்கறேன். இது ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம வச்சிருந்ததனாலயோ என்னமோ தெரியல. இதுல எனக்கு அந்த அளவுக்கு பெருசா வந்து சேஞ்சஸ் வந்து தெரியல. இப்போ அடுத்ததா வந்துட்டு நம்ம பித்தளை பாத்திரத்துல யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துலலாம் பாத்தீங்கன்னா நல்லா கருப்பா இருக்கு. இதெல்லாம் போகுதா அப்படினு பார்க்கலாம். இந்த விம் சுத்தம் ஜெல் வச்சு யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த பாத்திரங்களை நம்ம நார்மலா ஒரு வாட்டி தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு அதுக்கு அப்புறமா தான் இந்த விம் சுத்தம் ஜெல் வச்சு கழுவணும் அப்படினு அதல போட்டுருக்காங்க. இந்த இடத்துல இந்த தீபாராதனை காட்டி கருப்பா இருந்தது. அது கூட நல்லாவே போயிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா வெள்ளி, காப்பர் அப்புறம் பித்தளை மூணுமே விளக்கியாச்சு. இப்போ இத நான் கழுவிட்டு வந்துறேன். கழுவும்போது நம்ம நல்ல தண்ணி வச்சு தாங்க கழுவணும். போர் வாட்டர்ல கழுவ கூடாது. கழுவுனதுக்கு அப்புறமா சுத்தமா ஒரு காட்டன் துணி வச்சு துடைக்கணும் அப்படினு சொல்லிருக்காங்க. எதுக்காக நல்ல தண்ணி வச்சு நம்ம கழுவணும் அப்படினு பாத்தீங்கன்னா அப்பதான் பாத்திரம் வந்துட்டு கழுவுனதுக்கு அப்புறம் நல்லா பிரைட்டா இருக்கும். இந்த இடத்துலலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கருப்பா இருந்தது. இப்போ அது எல்லாமே நல்லா போயிருச்சு. இந்த காப்பர் பாத்திரம் தான் எனக்கு அவ்வளோ திருப்தியா இல்ல. இது ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம வச்சிருந்த பழைய பாத்திரம்னால அப்படி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா பித்தளை பாத்திரமும் இந்த வெள்ளி பாத்திரமும் நல்லா இருக்கு. பித்தளை பாத்திரம், வெள்ளி பாத்திரம் இதெல்லாம் நம்ம ரொம்ப டைம் எடுத்து கழுவுவோம். புளி வச்சு அதுக்கு அப்புறம் பீதாம்பரி பவுடர் போட்டுலாம் நல்லா விளக்குவோம். ஆனா இதல வேற எதுவுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தி கழுவிட்டு அதுக்கு அப்புறம் இந்த சுத்தம் ஜெல் மட்டும் தான் வச்சு க்ளீன் பண்ணேன். ஓரளவுக்கு நல்லா தான் க்ளீன் ஆகி இருக்கு. ஆனா எனக்கு என்னவோ முழுசா மனசுக்கு வந்துட்டு ரொம்ப திருப்தியா இல்ல. ஏன்னா நார்மலா பித்தளை பாத்திரம், வெள்ளி பாத்திரம் இதை விட இன்னும் நல்லா பளபளப்பா இருக்கும். அதனால நான் எப்பவும் விளக்குற மாதிரி இன்னொரு வாட்டி விளக்கி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணேன். நான் எப்பவுமே இந்த மாதிரி லெமன் வச்சு ஒரு வாட்டி லேசா தேய்ச்சிட்டு அதுக்கு அப்புறம் பீதாம்பரி பவுடர் போட்டு விளக்குவேன். அதே மாதிரியே திருப்பி விளக்கலாம்னு சொல்லிட்டு அந்த விம் சுத்தம் ஜெல் வச்சு யூஸ் பண்ண அதே பாத்திரத்து மேல இப்போ நான் திருப்பி வந்துட்டு லெமனை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இப்போ நான் திருப்பி இந்த பீதாம்பரி பவுடர் போட்டு விளக்க போறேன். நான் எப்பவுமே நார்மலா இப்படி தான் விளக்குவேன். அந்த எலுமிச்சம்பழ தோல்ல உள்ள அந்த ஜூஸை வந்துட்டு அந்த இதுல நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு அப்புறமா அந்த எலுமிச்சம்பழ தோலை வச்சு இந்த பீதாம்பரி பவுடரை வந்து தொட்டு விளக்கிடுவேன். இப்போ இது மூணையுமே விளக்கிட்டு ஒரு வாட்டி நான் காமிக்கிறேன். அடுத்து இப்போ இந்த காப்பர் பாத்திரத்தையும் அதே மாதிரியே விளக்குறேன். இப்போ நீங்களே பாருங்க கலர் வந்துட்டு எவ்வளோ டார்க்கா இருந்தது. இது வந்துட்டு இப்போ நல்லா சேஞ்ச் ஆகி வருது. முதல்ல கலர் வந்துட்டு எந்த அளவுக்கு டார்க்கா இருந்தது. அந்த சுத்தம் ஜெல் வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு நல்ல பிரைட்னஸ் வந்து இதுல கிடைக்கல. அடுத்து இந்த வெள்ளி பாத்திரத்தையும் அதே மாதிரியே விளக்கிக்கிறேன். இப்போ இத நான் திருப்பியும் நல்ல தண்ணி வச்சு கழுவிட்டு வந்திருக்கேன். இப்போ காட்டன் துணி வச்சு தொடச்சிட்டு காமிக்கிறேன். நீங்களே பாருங்க கலர் டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படினு. பித்தளை பாத்திரம் முதல்ல இருந்ததை விட இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கு. காப்பர் பாத்திரம் வந்துட்டு நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோ டார்க்கா இருந்தது. ஏன்னா இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம உள்ள எல்லாம் அப்படியே பச்சை கலர்ல படிஞ்சு போயிருந்தது. அது எல்லாமே எனக்கு இப்போ இந்த லெமன் வித் பீதாம்பரி பவுடர் போட்டு விளக்கும்போது நல்லா இப்போ நல்லா பிரைட்டாவே வந்துருச்சு. அதே மாதிரி வெள்ளி பாத்திரமும் முதல்ல இருந்ததை விட இப்போ நல்லா பிரைட்டா இருக்கு.
இந்த விம் சுத்தம் ஜெல்லை பற்றி என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவு நல்லா தாங்க இருக்குது. ஆனால் நம்ம நார்மலாக இந்த பீதாம்பரி பவுடர் போட்டு அந்த லெமன் வச்சு விளக்கும் போது கிடைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல பிரைட்னஸ் வந்து அதில் கிடைக்கல. கொஞ்சம் பார்க்கும்போது டல்லாக தான் இருக்குது. எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதை மட்டும் வச்சு விளக்குனாலே போதும், பாத்திரம் வந்துட்டு நல்லா பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு பளபளப்பாக இல்லைங்க. பொதுவாக நம்ம இந்த காப்பர் பாத்திரம், வெள்ளி பாத்திரம், பித்தளை இதெல்லாம் விளக்குன உடனே அப்படியே தங்கம் மாதிரி நல்லா ஜொலிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினப்போம். அந்தளவுக்கு பிரைட்னஸ் வந்து இதில் சத்தியமாக கிடைக்கல. நம்ம நார்மலாக விளக்குற மாதிரி பீதாம்பரி, புளி இல்லைன்னா லெமன் வச்சு தேய்க்கும் போது தான் நல்லா பிரைட்டாக இருக்குது. இதுதாங்க என்னோடய ஒப்பீனியன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.